சென்னை கிரிக்கெட் அணிக்கு எதிராக லலித் மோடியின் சதித்திட்டம் குறித்து தந்தி டிவி வெளியிட்டு வரும் பிரத்யேக செய்தியை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகளால் IPL போட்டிகளில் அந்த அணி 2 ஆண்டு காலத்துக்கு பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் IPL முன்னாள் தலைவர் லலித் மோடி சென்னை அணிக்கு எதிராக வகுத்த சதித்திட்டம் தந்தி தொலைக்காட்சியில் கடந்த 2 நாட்களாக வெளியாகியுள்ள செய்திகள் மூலம் அம்பலத்துக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் அமைப்புக்கே தலைவராக முதலில் ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சகித்துக் கொள்ள முடியாத லலித் மோடியின் சதித்திட்டத்தால் சென்னை அணி தடை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தந்தி தொலைக்காட்சியில் வெளியாகும் ஆவணங்களால் ஏற்படுவதாக கூறியுள்ளார். சென்னை அணி மீது கூறப்பட்ட புகார்களின் உண்மையை விரைவாக கண்டறிந்து குற்றம் இருந்தால் அதன் பின்னர் தடை விதிக்கலாம் என்றும், கிரிக்கெட் போட்டிகளில் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த சென்னை அணியையும் கிரிக்கெட் விளையாட்டையும் நசுக்கிவிடாமல் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கிரிக்கெட் துறையைச் சேர்ந்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார்.